இந்த புடவை என்ன விலைன்னு? 14,000 ரூபாய். இன்னும் காஸ்ட்லியா இருக்குமா? 35,000 ரூபாய்க்கு மேல கூட இருக்கு. விலையை பத்தி கவலை இல்லைண்ணே, நல்ல புடவையா காட்டுங்க. சரிங்க தம்பி. தம்பி இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் 35,000 ரூபாய்க்கு மேல புடவை தேவையா? பேசாம வாடா. என்ன சார், என்ன வேணும்? கொஞ்சம் ட்ரெஸ் மெட்டீரியல் எடுக்கணும். வாங்க சார், வந்து பாருங்க. அப்புறம் உங்ககிட்ட கல்யாண புடவை விசாரிச்சுட்டு இருந்தாங்களே, அந்த பசங்க யாரு? அவங்க யாருன்னு தெரியல சார். ஏதோ கல்யாணத்துக்காக புடவை எடுக்க வந்திருக்காங்க. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்றாங்க போல இருக்கு. எந்த கல்யாணத்துக்கு பொம்பளைங்க இல்லாம புடவை எடுக்க வந்திருக்காங்க? படிக்கிற பசங்க மாதிரி இருக்காங்க, அதுக்குள்ள கல்யாணமா? அதான் சார் நானும் யோசிச்சேன். ஆனா பண்ண போறாங்களே, வசதியான வீட்டு பையன் போல இருக்கு. நாம என்னத்த சொல்றது? சரி, நீங்க போய் பாருங்க, நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு தெரியாம கல்யாணமா? என்னவோ தப்பா இருக்கே. டேய் நீ ஷெர்வானி வாங்கி தரலன்னா நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்டா, அது கன்ஃபார்ம். மாப்ள எப்படி செமையா? டேய் அப்படியே மாப்பிள்ளை மாதிரியே இருக்கடா. தேங்க்ஸ்டா மாப்ள, எல்லாம் உன் தயவு தான். ஓஹோ, இவன் தான் மாப்பிள்ளையா? என்ன மாமா நீ பேசாம இருக்க? வேட்டிய ட்ரையல் பார்த்தா மொதல் லூசு நீ தான், ரெண்டாவது லூசா இருக்கன்னு ஆசைப்படல. உனக்கு பொறாமடா. டேய் கல்யாணம் இவனுக்கு, நீ ஏன்டா மாப்பிள்ளை மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க? இல்லடா, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா வேஷ்டி கட்டுறேன், அது பாட்டுக்கு கல்யாணத்துல அவுந்து விழுந்துருச்சுன்னா? ஏண்டா சிவா, நீ ட்ரையல் பார்க்கல? வாங்கி கொடுத்தா தானே ட்ரையல் பார்க்க முடியும். வாங்கி கொடுக்காம ட்ரையல் பாரு எப்படி பாக்குறது? போடா. டேய் சர்ற மாப்ள, நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். போயிட்டு வாடா. டேய் அது லேடிஸ் ரூம்டா. டேய் தெரியும்டா. வணக்கம். வாங்க சார். இந்தாங்க சார். டேய் அதே கொடுங்க. டேய் சிவா, ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு, வேற என்ன வாங்கணும்? தாலி மட்டும் வாங்கணும்டா. ஓ, தாலி வாங்கணும்ல? இந்தாங்க சார். எல்லா பில்லுமே ஒரே இதா போட்டுருங்க சார். ஓகே டேய், சார், பண்ணிடலாம். இந்த புடவை அவளுக்கு செமையா இருக்கும்ல? சூப்பரா இருக்குடா, செம்மையா இருக்கும். ம். நான் எதுவுமே பேசலடா, ஆனா அந்த பில் எவ்வளவு ஆச்சு? இந்தாங்க. சொல்லு பிரபா. என்னடி பண்ற? சும்மா உட்காந்துருக்கேன். ஏன் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கலாம்ல? சும்மானா அதோட அர்த்தம் அதுதான். அப்படியா? அப்பனா ஓகே. நீ என்ன பண்ற? நாளைக்கு எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணமா, அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். யார் பிரபா அந்த பொண்ணு? அவ ஒரு தேவதை, அழகி, ஆனா கொஞ்சம் சிடுமூஞ்சி. சிடுமூஞ்சியா? ஏய், முதல் ரெண்டையும் நம்புனல்ல, இதையும் நம்பு. என்ன கல்யாணம் ஆக போற தைரியத்துல நீ இதெல்லாம் பேசுறியா?